தெரியுதுண்ணா. எத்தனை குரு விதிது? 2 இருக்குது. 2 குரு விதிது. அது எப்படி வந்து
அது இல்லைன்னா எங்க வீட்டுக்காரி ஏறு எங்க தெரியுமா ஆறாவது போய் ஏத்துக்கு என்ன தெரியுமா என் வீட்டுக்காரி பண்ண ஒரு வேலைக்கு இல்ல ஏத்துக்கணும் என் வீட்டுக்காரி வந்தா பாரு வண்டி போய் சேர்த்து மாட்டி வீட்டுக்காரி பாவனா பாரு சேர்த்து மாட்டி கொண்டாடி சூட்டு போய் இன்னொரு மாட்டிச்சு அங்கது எடுத்துட்டு வந்துருக்கிறேன் யாரு அந்த ஊரு பேரு பேரு அண்ணே ஊரு அதாவது கல்யாணம் ஆச்சு ஆரியாச்சான் கேக்குறேன் அண்ணே எனக்கு வந்து கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல எப்படி ஆகலன்னு தெரியும் ஊர்ல இருக்கிற பொண்ணு கேட்டாங்க அப்ப போய் ஊர்ல இருக்கிற பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்டாங்க அப்ப பொண்ணு போய் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் கேட்டா அதனால என்ன காரணம் கேட்டியா எனக்கு 6 மணி மேல கண்ணு தெரியாது 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது இந்த விஷயத்தில் வந்து ஊருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணாங்க ஊரை விட்டு எட்டா பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க பக்கம் பொண்ணு பார்த்தாங்க பொண்ணு பார்க்க பஸ் கிடையாது நடந்தேதான் போகணும் போய் வந்து எப்படி வச்சாங்க கேட்டியா கரெக்டா 4 மணிக்கு எனக்கு முகூர்த்தம் 4 மணிக்கு முகூர்த்தம் ஆனா 4 மணிக்கு தெரியுமாடா தெரியாது எங்க பாட்டி கூடிய எங்க பாட்டியே கூடிய என்ன பண்ணா நிலங்க வச்சு ரெடி பண்ணி அதை தண்ணி ஊத்தி எல்லாம் மாப்பிள்ளை சாப்பிட்டு போட்டுக்கிட்டு கொண்டு போய் மனவேல உட்கார வச்சாங்க யாரையோ பாட்டி உட்கார வச்சோடனே எனக்கு கல்வி தெரியல பாட்டி எடுத்து பாட்டி தான் செய்யறாங்க என்ன பண்ண தாலியை கையில் கொடுத்தாங்க கையில் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன் பாடிக்கு கருத்து பாதுகாத்து பொண்ணு கேப்ல எங்க கேட்டாங்க பேரா 6 மணிக்கு கையை சின்ன தெரிஞ்சு அப்படி பாட்டா பாரு தாலி என் பாடிக்கு அப்படி கையை பிடிச்சிக்கிறான் பொண்ணு கட்டுற தாலிய எனக்கு என்ன கட்டுனா உடனே பொண்ணு கட்டு பண்ணி எங்க சண்டை அடிக்கிறாங்க அப்பனும் மாமா முதல்ல சண்டை அடிக்கிறாங்க இங்கதான் வைக்கணும் எங்க அப்பா என் மாமனார் இங்க தான் வைக்கணும் ஓரியாடி எங்க அண்ணா பண்ண எங்க அப்பா நான் கரெக்டா போய் நல்லா இருட்டாக்கும் போது ஒரு 5 மணிக்கா போய் என் 10 மணிக்கு பால் எடுத்துனா
எனக்கு கண் தெரியுமா எடுத்தியா தெரியுமா தெரியல நான் பாடிக்க என்ன பண்ண உட்காந்து பாரு 10 மணிக்கு எடுத்தாங்க ஏற்கனவே கம்பு அனுப்பிச்சு வந்து தாமாமா பாலு தாமாமா பாலு என் வீட்டுக்காரி கழிச்சு பால் எப்படி பண்ணி என்ன பண்ணோம் புரிஞ்சு பாரு போய் கபால் புரிஞ்சு போச்சு என் வீட்டுக்காரி வச்சு வாழ்வானா எடிக்குள்ள என் வீட்டுக்காரி எஸ்கேப்பு என் அண்ணன் விட்டு போயிட்டா என் அண்ணன் எங்க வீட்டுக்காரி எங்க அப்பா நான் என்ன பண்ணா நாமளே போலாம் ஒரே போய் போயா ஒரே நாள் வச்சு போயிட்டு நான் என்ன பண்ண எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி நான் ரெடி ஆயிட்டேன் காலையில எழுந்து முடிச்சுக்கிட்டேன் 7 மணிக்கு சாயங்காலம் 5 அப்படியே போனா கரெக்டா 5 போயிட்டான் ஆனா ஒரு பக்கம் மாசம் கண்ணு சுத்தமா தெரியல எப்படி அது என்ன பண்ணி திருப்தியா அது என்ன பண்ணி மேதிச்சு என்ன பண்ணி போச்சு பாரு ஜங்கு மாதிரி கேட்டு எப்ப வச்சு அப்படின்னு என்ன பண்ண சின்ன வாழ நம்ம யாரும் போட்டோம் சட்டன்னா வெள்ளை சட்டு அடிக்க அடியில போயிட்டோம் போயிடுச்சு உடனே ஒரு 10 மணிக்கு யாரு சொல்லிட்டு அதனால பாத்ரூம் வந்து பாருங்க பாத்துட்டு அதனால ஒருத்தர் ஓடிட்டு ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடுத்து என்ன பண்ண அவ போயிட்டாங்க நான் என்ன பண்ண ஒரு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அந்த பின்னாடி என்ன பண்ண 10 மணிக்கு மச்சான் வந்தான் வந்து வருது என்ன பண்ண அந்த யாரா பாரு மச்சான் என்ன மாமா இங்க உட்காந்து வந்து அடுத்து பார்த்து ஓடினே வந்து ஓடி இங்க வந்து பாக்கிறாரு கோபத்துல அதை சாப்பிட்டு கறியை எடுக்கிறாங்க தொட்டு அப்படி போய் வேணாத்தை எடுத்துட்டு போட்டான் அவன் என்ன பண்ணா எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் கரெக்டா 12 மணி வந்திருக்கீங்க யாரு
அதாவது சபையை அலங்கார செய்து வரக்கூடிய அகட வகிட வாயில் பொப்பன் கட்டிக்காரன் கோமாளி பல பெயரை எதற்காக நாடகம் எத்தனாவது இரவு கால் பத்த மாட்டேங்குது. கம்பெனி சேர்ந்த ஆசிரியர் அவர் பேசுவார். குழு ஆசிரியர் பேசுவார். வணக்கம் சார். ஆகட்டும். கண்ணோமுக்கு இடமெல்லாம் கடவுளை காப்பார் என்று அகஸ்திய மகாமுனிவர் சொல்லிய வண்ணம். ஆமா. திகம்பாரங்களுக்கு சொந்தமானவன் எவனோ, இரவுக்கும் பகலுக்கும் பொதுவானவன் எவனோ, சிலையானவன் எவனோ, லாகமானவன் எவனோ, லாகமானவன் எவனோ, நம்ம உள்ளத்திலே கோவில் கட்டி எங்களும் ஆராதனை செய்து எல்லாரும் அடியெடுத்து கடவுளன் என்று நம்ம கையெடுத்து கும்பிட்டு வருகிறோம். கண்டிப்பா இல்லையா? ஆமா. அதுக்கு ஒப்பற்ற பாரதிய பொருந்திய பொன்னாடு. ஆமா. மல்லுப்பட்டி கிராமத்தில் அமர்ந்தருடைய அம்மா பாஞ்சாலி அம்மா திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை விட்டிருக்கிறார்கள். ஆமா. எத்தனாவது இரவு? அஞ்சாவது இரவு. ஆமா. இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் கந்தன் கார்புரம். ஆமா. நாடகத்தை நடத்த வருகிறோம். ஆமா. கந்த புராணத்தை கந்தன் கார்புரம் நாடகம் நடத்த வருகின்றோம். முதல் வரக்கூடியவர் யாரு? கந்தன் வரப்போகிறான். உதயகிரி அஷ்டகிரி. ஆமா. இந்த நாட்டு ஆண்டு வரக்கூடியவர்கள் கந்தன் கார்புரம் இருவர்களும் வரப்போகிறார்கள். அவரால் மற்ற விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். சபா வணக்கம். அதுக்கு
கண்ணீரான சிரிப்பு ஆசீர்வாதக்குள்ள வேண்டல் சொல்லி வந்தா என்ன பண்றது பூரா 11 நாள் கண்டன் 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 கண்டன்
காண்டங்கான கழுத்தாடி இருக்கிறங்கூட்டி பின்னாடி புது நாடகம் இப்படிதான் இருக்கு. இப்படி புது நாடகம் காசு குத்துக்கிறாங்க செய்யணும் தொட்டுலாம் போறாங்க புடிச்சா பார்க்கலாம் நான் தூர நாடு பிள்ளை காசிவர் முடிவிருக்கும் நான் வரும்போது சாப்பிட்டேன். சீக்கிரமா வரும்போது நான் பிரியாணி சாப்பிட்டேன். எந்த மட்டன் பிரியாணி, இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரியாணி, எந்த மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இவந்து சிக்கன் சிக்கன் பிரியாணி, மகாராஜா நல்லா கேட்டுக்கா. ஒன்று மட்டன் பிரியாணி, எந்த மட்டன் பிரியாணி, வந்து சிக்கன் பிரியாணி, இவந்து சிக்கன் பிரியாணி, எனக்கு பிரியாணி, அப்படி காட்சிகள் மகாபலி இருக்கும் அது அது காட்சிகள் மகாபலி இருக்கும் பத்து காசிவர் மகாமணிவருக்கும் காசிவர் மகாமணிவருக்கும் கத்திர அம்மையாருக்கும் கண்டன் கார்கோடகன். கார்கோடனா யாரு? கார்கோடனா பாம்பு இனங்கள். பாம்பு இனத்தைச் சேர்ந்து நாக சர்ப இனத்தைச் சேர்ந்து வாசுகி கண்டன் கார்கோடகன். எப்படி கண்டன் கார்கோடகன் என்று என்னுடைய ஹந்தியானவர் கார்கோடகன் காசிவர் மகாமணிவருக்கும் கத்திர அம்மையாருக்கும் பாம்பு இனத்திலே பிறந்தேன். யார் எப்படி கண்டன் என்று சொல்லிட்டேன். என்னுடைய நாடு நாடு
அஸ்தகிரி அஸ்தகிரி உதயகிரி என்னுடைய நாடு அஸ்தகிரி எல்லாரும் எங்க இருக்கிறது? அஸ்தகிரி அஸ்தகிரி தமிழ்நாடு அஸ்தகிரி நிலம் இருக்கிறது. சூரிய நீ எந்த மண்ணா ஊம்பணும் அஸ்தகிரி இருக்கிறது. சூரிய பகவான் காலை நேரம் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை. கிழக்கு திசையிலே தமிழ்நாடு உதயகிரி. மாலை நேரத்தில் சூரிய பகவான் அஸ்தமனமாகக்கூடிய இடம் அஸ்தகிரி. அஸ்தகிரி சொல்கிறேன். யாரையாக எங்களுக்கு யார் இது?
ஆபரி அண்டாதி தேவர் தேவர் மூவர் கிண்ணர் கிம்புடர் சித்தர் தேவரன் 30 தேவர்கள் எனக்கு ஏப்பா அந்த குருதா இந்த குருதா அவனுக்கு அங்க தெரிஞ்சிச்சா ஆபரி எங்களுக்கு தேவர்கள் எதிரி தேவர்கள் எதிரியாக இருக்கிறோம் என்னை கண்டால் எப்பேரும் தேவர்கள் பயந்திருக்கிறார்கள் இந்த பூரா குட்டியால அதே கழிக்கணும் ஒரு மணி நேரம் ஜேசிக்கு அவங்க கொடுத்துருங்க ஆபரி சந்திரன் சூரியனோடு சிறியவராக இருந்தாலும் பெரியவரை மதிச்சுடாங்க நம்ம நாளைக்கு புரிஞ்சு வளர்க்குங்க வியாபாரம் பெரிய வியாபாரம் போட முடியாது எங்க அப்பா மாதிரி இருக்கிறாங்க பேசி கையெடுத்து அவங்க ஆட்சி பண்ணாங்க அவங்க சிறப்பா பாருங்க ஆடுறது பிடிச்சா பாருங்க ஆடுறது பிடிக்கல ரீசெண்டாக டீ குடிச்சு அவங்க ஊர் போயிருக்கலாம் அதுக்கு கவலையில் இருக்கு சரியா மயக்காப்பன் எல்லாம் நான் டெய்லி கத்துனீங்க அவர் இதை நீங்க நாடு சந்திர சூரிய தேவர்கள் சொல்லக்கூடிய அனைவரும் வேண்டு வர வேண்டும் இருநாடு வேண்டு வர வேண்டும் உத்தரவு ஓடி
8 திசையில 4 4 திசை திக்கத்து முழுவதும் படி எடுத்துடு 6 பலவஞ்சமா 4 கிரகம் அலை புறங்கோடிலே அதிபலம் கண்டாசுரன் கண்டன் கார்கோடி நஷ்டகிரி உதயகிரி காசிவர மகாமனிற்கு கத்திரியா இருக்கும் பாம்பை சேர்ந்தே பாம்பு இனத்தை சேர்ந்தவர்களாக அப்படி இருந்தால் நான் எப்படி நடப்பேன் எத்தனை உருவம் எடுப்பேன் பாம்பு இனத்தை போலவே பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பாம்பை போல பதியே சென்று தேவர்களை பிடித்து ஒன்னக்கூடிய திறனுடையவர்கள் கண்டன் கார்கோடகன் கார்கோடாசூரன் அப்படின்றா அந்த காலத்தில் ஆமா அந்த முந்திரி எடுத்துக்கொண்டு வா
மந்தார மலருக்காக அதனால உனக்கு 5 ரூபாய் அந்த புள்ளிக்கு 5 ரூபாய் அந்த புள்ள கேர்த்துக்கா கீழே சீர்த்தா நாய் வருமாடா நாய் வருமா அந்த பையன் கேட்கறான் கம்பெனி கல்யாணமா கல்யாணத்துக்கு ரெடியா என்னடா வேணும் மாப்பிளைக்கு பிடிக்கலையா மாப்பிளைக்கு என்ன இல்ல பிடிக்கலையா மாப்பிளைக்கு பிடிக்கலன்னுச்சு பொண்ணு வந்து பாதிச்சா பாயினே தெரியல இந்த மாப்பிளைக்கு பிடிக்கலையா
உன்னை பிடிக்கலன்னு வந்து போயிடுச்சு.
அவன் வருவாளா? ஏய் மாமா, அவன் வருவாளா? ஏய் ஒடிஞ்சு போன குட்டியை ஒட்டு. ஒட்டு போன நெஞ்சிய ஒட்ட வைக்க வருவானா? உடஞ்சு போன நெஞ்சியவே. ஆமா, ஒட்ட வைக்க. அழகி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? பரவாயில்லப்பா, நீ நல்லாதான் சாப்பிட்டிருக்கேன். இருந்தாலும் என்னை பார்த்தால் சரி, அவன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது? ஐயோ ஆத்தா, ஐயோ ஆத்தா, தங்காதடி அப்படி செத்து போய் அப்படியா? ஆமா, உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்தா
யாரு யாரு என்ன பண்ண போற நெஞ்சு அடிச்சுக்கிறீங்க இந்த கடலுக்குள்ள ஓரத்திலே ரெண்டு காடை புறா ரெண்டு நிக்க இந்த காடை புறா கலந்துடனே கலங்குதையா என் மனசு ஆமையா என்ன ஊரு மல்லிப்பிட்டி என்னடா கோயிலு பாஞ்சாலம்மா கோயில் இந்த மண்ணுப்பட்டி சீமையிலே மண்ணாளம்மன் கோவிலிலே கல்யாண எப்பேர் இந்த பாஞ்சாலம்மன் கோவில் முன்பதாக நம்ம ரெண்டு பேருக்கு எப்படியா கல்யாணம் நாளைக்கு கால் வச்சுலாம் யாரும் தெரியாம பேசக்கூடாது யாரும் தெரியாம பேசக்கூடாது கவுண்டரப்ப யார் தெரியுமா எங்க அப்பன்டா அப்படி இல்ல அப்பா முடாகணும் அப்பா முன்னு நடந்ததை தள்ளி நடந்ததை தள்ளி நடக்க போ தள்ளி வரங்க
நடந்ததைனா அது கிடையாது. நகைச்சுவையே தள்ளு. நாடகம் என்பது நகைச்சுவை. சுத்தியாப்பியா அங்க குத்து பூரா பூசியை கிளப்புறவங்க தெரியும். இருந்தாலும் தெய்வம் கொண்ட திருச்சபை அடியால் தோற்றம் ஏன் வர வேண்டும்? இதற்காக என்னுடைய பெயரை சொல்லல்லவா? என்ன நாடு? அஸ்தகிரி யாரு? அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய என்னுடைய பேரோ கனக சுந்தரி. உன் பேரு கனக சுந்தரி. கனக சுந்தரி ஏமா பேருக்கு ஒரு கட்டளை சுத்திரியா? கூட்டியார் பேரு கண்டம். கண்டமா கண்டமா கண்டு ஏமா அப்படி இருந்தாலும் சொல்லிவிட்டாலும் இந்நாள் பரிபந்தம் ஏன் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? இருந்தா சொல்லிட்டு வரியா? சொல்லிட்டு வரேன் மாமா. அவர் என்ன சொன்னாரு? சத்தியமா சொன்னாரு.
கனக சுந்தரி அநேக கோடி வணக்கங்கள். அப்படியா? யமனை வச்சு ஆட்கள் பேர் வெளியே வச்சுன்னா பரவாயில்ல. முன்னாள் முத்துனு நாயாக அவனுக்கு பின்னாடி திரும்பினா நாயனா பொங்கல் கைவாவல சரி, அப்படினாலும் ஓடி வந்து என்னுடைய பார்த்தவனுடைய சுகமாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதம். தேவியான கனக சுந்தரி வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம்? எதற்காக சாமி என்ன காரணம் இருக்கிறாய்? நான் என்ன குலத்தை சேர்ந்தவன்? அரக்கர் குலத்தை சேர்ந்தவர். கண்டன் கார்கோடையன், தம்பியான கார்கோடையன் தம்பி. அப்படி இருந்தாலும் பாம்பியத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் இன்று தினத்தில் நான் எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும்? அப்படியா?
எங்க போயிருந்த போனா போதுடா வருஷம் யாரு பூமண்டி வருஷம் நீங்க நான் கோபுட்டு வருகிறேன் அழைத்தா வரணும் அப்படி சொல்லுங்க. ஆமா அப்படி போறாரண்டா போறாரண்டா ஆனா சும்மா சேர்ந்து போட்டியா மந்திரம் போட்டு யார் பார்த்தவங்க அப்படி இருந்தாலும் அரசாட்சி செல்வதே செல்ல வேண்டும் சாமி போய் வாழும் பண்ணாலே இங்க நல்லா இருந்தா அங்க நல்லா இருக்கும் அம்மா சொல்லி போயிடாதா சாபு கொடுக்கமா நாசமா நாசமா ஒரு வாக்கு மூணு கம்பெனி பண்ணாராம் என்னுடைய டெய்லி ஜெய் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் பண்ணாவாரே சில பேருக்கு ஞாபகம் இருந்தாலும் நீங்க அரசாட்சி சென்று நன்மை தீமை அறிந்து ஆட்சி சீர்திருத்தமாக நீங்கள் ஒருவரா செல்ல வேண்டாம் இல்லையா? என்னுடைய தம்பியான கார்போரேட் அழைத்துக் கொண்டு நான் செல்கிறேன். நீ அரண்மனை சென்று அப்படி என்னுடைய தம்பியான கார்போரேட் நான் வரும்படியாக உத்தரவு. தம்பி கார்போரேட் அழைத்துவா. ஓடி ஓடி ஆடு ஓடி கோழி குட்டி அதுவா ஆமா